வாங்கம்மா, வணக்கம். நல்லா இருக்கியாடி? வீட்டுல கணவர்? சரி, நான் கேட்கல விடு. கேட்க மாட்டேன் விடு. வேண்டாம், மணி 2 மணி ஆகி போச்சு. நான் கதை எங்க கிடக்குது? வேண்டாம், நான் கேட்டது தவறுதான், மன்னிக்கணும். இது என்ன ஊரு? ஏகப்பட்ட சொந்தம் வந்து பணம் கொடுத்து போனார். பாக்கல ஊர் பேர் இல்லைங்கிற மந்திரிக்கு அழகு. மந்திரிக்கு அழகு. மந்திரிக்கு அழகு என்ன? மந்திரிக்கு அழகு என்ன? மந்திரிக்கு அழகு என்னது? மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். வரும்பொருள் உரைத்தல். வரும்பொருள் உரைத்தல். மன்னருக்கு அழகு. கல்விக்கு அழகு. கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நீ வந்து ஒரு தாதி பெண், ஒரு அற்புத்தி தாதி பெண். நான் ஒரு சில வார்த்தைகள் மறந்தாலும் எடுத்து நீ காட்டணும். நல்ல ஒரு தாதி பெண் அல்லவா? அதனாலதான் நான் கேட்டேன், என்ன ஊரு எனக்கு தெரியாம நான் உனக்கு கேட்டேன். மாமியா ஊருங்களா கோயிலா அப்புறம் ஊர் பேர் ஊப்பிட்டு வந்தீங்க. இந்த மாதிரி என்கிட்ட தூக்கிட்டு வரப்படாது, சொல்லப்படாது. ஆமா, மாமியா பெரிய மாமியா ஊருங்கிற கோயிலா ஊருங்கிற ஊர் பேச்ச ஓம்பது ரூபாய்க்கு வரணும். கழுத அந்த நான் ஏண்டி போக போறேன்? அதை விடு. என்ன ஊரு கேட்டேன். அப்புறம் பாரு திரும்பி என்ன ஊருங்கிறா சொல்லாண்டி என்ன ஊருன்னு? அந்த மூளை ஹோட்டல் சாப்பிட்டாருல, ஒருத்தர் 50 ரூபாய்க்கு சாப்பிடுங்கன்னா 80 ரூபாய் சாப்பிடுறோம். 70 75 பில்லு யார்? நானா? மால் அடிக்கிறீங்களா 2 மணிக்கு? இனிமேல்லாம் வந்து உங்க கையில காசு ஆம்பளை போட்டு 75 ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க. 20 ரூபாய் யாவது போட்டு கொடுப்போம். எந்த விதத்துல நியாயம்? மாமியா விட்டு ஊர்ல போறதா என்ன? இதே மாதிரி 10 ஊர் அடிச்சா நான் என்ன பண்றது? ஓனா போட்டுதான் போன போறாங்க. சீக்கிரம் கடமை. ஆமா, சீக்கிரம் கடமை ஆக மட்டும்தான். ரூம்பல் ஏறி போதும். சரி தாதி மயிர் கண்டாயா? சிங்கப்பூர் போன ஒரு தயலுக்கு அழிச்சுட்டா இந்த மயிரே ஒரு ஊர் சொல்லிடும். சரி தாதி, சிறுநசுல கிராமத்தில் இன்று இரவு யாருக்காக நாடகம்? அம்மா இருக்காங்களே. யாரு? எங்க அம்மா அலுமையிலம்மா. ஆறுமுக மனைவி. ஆறுமுக அப்பா இருக்காரு, அவங்க மனைவி. அண்ணவர் மனைவி துணைவியார். ஆமா. அம்மா அலங்கல் இருக்கிறதே. ஜாலோக ஜாமிபா ஜார்வ நான்காவதி முச்சுமாசம் அடைய வேண்டும் என்று அருமை மாமா இருக்கிறாரு. கடலூர் மேற்கு மாவட்டம், வேப்பூர் வட்டம், கல்லூர் ஒன்றியம், காஞ்சாகுளம் கிராமத்தைச் சேர்ந்த கோடேரி மிருதங்க சக்கரவர்த்தி, நாடக பேராசிரியர், புகழ்வாய்ந்த மன்னன், உலகம் எல்லாம் பேருக்கு உத்தமர் மிருதங்க சக்கரவர்த்தியில அருமை மாமா துரைராஜ் இருக்கிறாரு. வணக்கம்மா. சூர்யா தூங்கவே கூடாது. சக்கரவர்த்தி தங்கச்சி மகள் வந்துட்டு நான் தூங்குவேனா? தூக்கம் வருமா? எப்படி வரும்? என்ன பார்த்தா தூக்கம் வருமா? ஒன்ன மட்டும் அழகா தவிச்சு போவாங்கிறோம். உள்ளது லெப்ட் கூட அக்கா மகளே, நல்லா காது வாங்கி பேசு வார்த்தை. அம்மா எங்க மாமா துரைராஜ் இருக்கிறாரு. அண்ணன் எடுத்து தாம்பூலம் வழங்கி பல இடத்து பச்சைகள் வந்திருக்கின்றோம். புரியுதா? இந்த என்ன நாடகம் வைத்திருக்கிறோம்? நீ நாடகம் முருகன் திருவிளையாடல் என்றால் முருகன் திருவிளையாடல், கணவனை காத்த கற்பகம். ஆமா, கணவனை காத்த கற்பக வள்ளி. இந்த நாடகத்தின் ஆரம்பம் என்ன, முடிவு என்ன?
என்பதை மக்களுக்கு நடத்தி காட்டணுமா? ஆமா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான், தன் கணவனை உயிரை மீட்பதற்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறது அந்த நாடகமே. என்ன அர்த்தம்? சரி, உன்னதமா வச்சுங்க. அப்படியே வச்சுங்க. அப்படி இருக்க அந்த முருகன் இருக்கிறாரே, பெற்றவங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குறான் தெரியுமா? ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் சரி, இருக்கட்டும். அந்த முருகன் இருக்கிறாரே, அண்ணவரும் அம்மா அளவில் இருக்கிறது அது ஒண்ணு. அம்மா காலம் நடத்தி விட்டார், இப்ப தெய்வத்துக்கு சமம். அந்த முருகன் இருக்கிறாரே, அண்ணவரை பற்றி ஒரு சில பாடல் பாடுமா? பாடலாமா? ஒரு 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். பாடுமா? டாடி அடி உங்க போய் என்ன போவோம் ஒண்ணுங்க என்ன போவேன் யாரை பார்த்து சொல்லுவா? சரி டாடி, வாங்கம்மா, வணக்கம். நேரங்கள் கடலை கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படி இருக்க அப்படியா? சம்புவே என்ன புத்தி தண்ணி மேல நம்பி வம்பூரி வளத்தில் போட்டு அந்த வனத்தை பார்க்க வேணும். அம்புவி மதைக்கலாய் உன் அரசனை அடைய விட்டு பம்பரை வர சொல்லி நீ வாதம் போட்டு செய்யலாமா? சம்புவே என்ன புத்தி
புத்தி சலம் தண்ணீர் மீனை நம்பி பம்பூரை வடத்தில் போட்டு அந்த வானத்தை பார்ப்பதேனோ அம்புவி மாதே கேளாய் உன் அரசனை அலைய விட்டு நீ வம்பரை வர சொல்லி நீ வாது போல் தெரியலாமா அப்படின்னா இது ஒரு வினாவிடை. இது ஒரு வினாவிடை. இது செய்யுள். இது அர்த்தம் என்ன? பயிர் சொல்லணும். அது சொல்லு. நீ சொல்ற செய்யுள் பயிர் தெரியாது. சரி கவுண்டரியா என்ன மச்சான் குதிரை என்ன? நீ சொல்ற வினாவிட எனக்கு தெரியாது. சரி நான் ஒரு சின்னதா ஒரு வீடுகார சொல்றேன். சொல்லு. அதை நீ சொல்லி. சரி பாப்போம். தெரிஞ்சா சொல்லுவாங்க போவோம். என்னையே அடிப்பான். உன்னை அடிப்பான். என்னையே அடிப்பான். சாண்டியே எப்பேற்பட்ட சபை? ஒரு தெய்வீக சபை. நீ போடலாமா? நான் போடுறேன். எங்க நான் சொல்ல தவறு வந்துட்டான். ஒரு தப்பான வார்த்தை வந்துச்சா? ஒன்னதான் பக்கம் போட்டு நான் ஒண்ணும் இல்ல. ஐயோ என் பக்கத்தை என்னையே அடிப்பான். என் சாண்டியா குடிப்பான். சரி அது வேணாமா? அது வேணாம். இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு என்ன? அது நல்ல வார்த்தை தான். சொல்லு. என்ன பார்த்தா மணக்குது. உன்னை பார்த்தால் மணக்குது. சாண்டை குடிச்சா போயிடுச்சு. இதுதான் அம்மா உன் அர்த்தம் எல்லாம் நான் சொல்லிட்டா நீ சொல்லுவான அரைக்கி அப்படியே எனக்கு கோட்டை வாங்கி கொடு. சொல்லிருக்கு. அதான் 5 கோட்டு வந்துடும். வந்துடா. நீதான் பாக்குறது வாதியாரு. சரி நீதான் பாக்குறது வாதியாரு. காலைல சொல்லிருக்கிறேன். காலைல வர சம்பளத்துக்கு பிடிக்கப்படும். பாடி போட்டு வராது. வராதுன்னா அது எக்ஸ்ட்ரா பிடிக்க வேண்டியதான். தங்கச்சி மாமனார் இருந்தா காலையில தான் இப்போ வாதியார்ல மாமனார்லாம் காலையில தான். இது தொழில். சரி நாரி உன் வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தையா இருக்கு. ஆமா கொஞ்சம் கொச்சையா இருக்கு. எனக்கு தெரியாது. என்னுடைய செய்திக்கு நானே விட சொல்லிடுறேன். நீயே சொல்லு. சம்புவே என்ன புத்தி? சலம் தண்ணீர் மீனா நம்பி பம்பூரி வடத்தை போட்டு வானத்தை பார்ப்பதேனோ. சம்புனா ஒரு நரி. ஒரு நரியாகப்பட்டது வாயில் மாமிச துண்டை வாயில் கவி கொண்டு ஒரு ஏரிக்கரை ஓரமாக வந்து கொண்டதான் அந்த நரி. ஆமா அந்த சமயத்தில் அந்த ஏரியிலிருந்து ஒரு மச்சமாகப்பட்டது. மச்சம் என்ன? ஒரு மச்சமாகப்பட்டது துள்ளி கொண்டதுதான் அந்த மீன் துள்ளி குதித்துக் கொண்டதுதான். அப்போது அந்த சமயத்தில் இந்த நரியாகப்பட்டது அந்த மீனை பார்த்து விட்டு வாயில் கவிழ்ந்த மாமிசத்தை கரையில் தக்கிவிட்டு அந்த மீனை பிடிக்க சென்றதான் அந்த நரி. அந்த சமயத்தில் மேலே இருந்து ஒரு பருந்தாகப்பட்டது அந்த மாமிச துண்டை கவி சென்று விட்டதாம். ஒரு பருந்தாகப்பட்டது அந்த மாமிச துண்டை கவி சென்று விட்டதாம் அந்த பருந்தாகப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த மீன் இருக்குது அல்லவா கரையில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று தண்ணீரில் குதித்து விட்டது. ஆமா அப்பொழுது இந்த நரியாகப்பட்டது மாமிசத்தை இழந்து அந்த மச்சத்தை இழந்து வானத்தை பார்த்து ஊழையிட்டுக் கொண்டே இருந்ததாம். அழுது கொண்டிருந்தது. ஆமா இதை பார்த்த ஒரு பெண்ணானவள் தெரிவிக்கின்றாராம். சம்புவே என்ன புத்தி? நரியே உனக்கு என்ன புத்தி? சலம் தண்ணீர் மீனை நம்பி இந்த மீனை நம்பி ஆமா வம்பூரி வடத்தில் போட்டு இப்படி வானத்தை பார்த்து ஊழலுகின்றாயே அப்படி என்று அந்த பெண் தெரிவித்தாளாம். நரியை பார்த்து மீனை விட்டு விட்ட மாமிசத்தை விட்டு விட்ட வானத்தை பார்த்து ஊழலுகின்றாயே உன் புத்தி என்ன புத்தி அப்படி என்று அந்த பெண் தெரிவித்தாராம். நரி சும்மா இருக்குமா? பதிலடி கொடுக்குது. அம்புவை மாலை கேளாய். உன் அரசனை அலைய விட்டு பம்பரை வர சொல்லி நீ வாது போல் தெரியலாமா? அடி பெண்ணே உன்னை திருமணம் செய்த கணவனை நீ வீட்டில் விட்டு விட்டு சோரா நாடகன் அப்படின்னா கள்ளக்காதலன் அவனை வர சொல்லி விட்டு நீ அவனுக்காக இந்த ஏரிக்கரையில் காத்துக் கொண்டிருக்கின்றாயே உன் புத்திக்கு நான் பரவாயில்ல. வினாவிடை பதிலு நீ சொல்லு பாப்போம். சொல்லும் போது அதிகமாக எல்லாம் திட்டுறீங்க. ஆமா இது விலை சொன்னா நல்லா இருக்கும். சரி சொல்லலாம் பாப்போம். என்னையே அடிப்பான் என் சாண்டியே குடிப்பான். உள்ள தேங்காய் உடைச்சான் தண்ணி கீழே விட்டியா? மாமா மாமா அந்த செம்புல குடிப்பாமா சாப்பிடுவேன். செம்புல குடிப்பாமா தண்ணி நல்லா குடிச்சேன் தொண்டைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் என்னையே அடிப்பான் என் சாண்டியே குடிப்பான் தேங்காய். தேங்காவா? ஆமா பரவாயில்ல. என்ன பார்த்தா மனக்குது என் சாண்டை குடிச்சா குடிக்குது. எலுமிச்சை கறி இருக்கு பாரு. எலுமிச்சை பழத்தை பாரு. 3 பழம் நல்லா வாசமா இருக்கும். சரி மணக்க வாடை. அதை அடுத்து பூஞ்சி அந்த சாத்தை சாப்பிட்டு போய் சாரு. ஆமா பிடிக்கும். என் வீடு நல்லதா கேட்கலாம்.
சொல்லும் போது சொல்லும் வார்த்தைகள் அதிகமா இருக்கு. ஆமா. ஆனா பதில் நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. பரவாயில்ல. அப்படி இருக்க கவிகள் கற்றிருந்த கவிஞர் முன்னிலையில் மாதா பிதா குரு தெய்வம் கம்ப ராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் இவரை கற்றிருந்த பெரிய பெரிய வித்வான்கள் நாடக புலவர்கள் இச்சபையில் அமர்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியம் காஞ்சாபுரம் கிராமத்தை சேர்ந்த கோனேரி மிருதங்க சக்கரவர்த்தி எங்க மாமா துரைராஜ் இருக்கிறாரு. அண்ணவர் தீரி பொற்பதம் சிலம்பூர் கிராமத்தில் வாழ்ந்தக்கூடிய நாடக பேராசிரியர் புகழ்வாய்ந்த மன்னன் எங்க மாமா இருக்கிறாரு. கருப்புசாமி வணக்கம் மாமா. தூங்குறியா? தூங்க கூடாது. வணக்கம். பாத்துக்கிட்டே இருக்கு என்ன அப்படியே அண்ணவர் திரு பொற்பதம் இருக்கும். அது மட்டுமல்ல அருகாமல் இருக்கக்கூடிய பெரம்பலூர் கொடுக்கூர் பெரம்பலூர் கிராமத்தை சேர்ந்த நாடக பேராசிரியர் புகழ்வாய்ந்த மன்னன் யாரு மாமா கணேசன் வாஜர் இருக்கிறாரு. கணேச நாடக பேராசிரியர் அண்ணவருக்கும் அண்ணவர் தம்பி யாரு மாமா குதிரைவண்டி எவ்வளவுதான் மாமா இருக்கிறாரு. சின்ன ராஜேந்திரன் அண்ணவருக்கும் நகர் கிராமத்தில் வாழ்ந்திருக்கூடிய நாடக பேராசிரியர் புகழ்வாய்ந்த மன்னன் நகைச்சுவை மன்னன் அப்ப செல்வராசி உங்கள் திரு கற்றுக் கொடுத்த நாடக பேராசிரியர் எங்க தந்தை அப்பா ராஜேந்திரன் அண்ணவருக்கும் நமது நாடக கலைக்கும் சார்பாக அடி சத்தியமூர்த்தி சிறவனுக்கு கரம் கூப்பி அடிய வணக்கம். பெரிய பேர் சத்தியமூர்த்தி. இவன் மாமியா விடுறாங்க, போயிட்டே விடுறாங்க. வந்து ஆடுறாங்க. எங்க மாமனார் அங்க